என்னுடைய இந்த தேரிப்படி லைஃபோடைய அல்டிமேட் பர்பஸ் அண்ட் மீனிங் என்னென்னா கரெக்டான டைம் கரெக்டான டேக்கு நம்ம சாகிறது தான். ஒரு சீரியஸான டாப்பிக்கை ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாமா? நீங்கள் இறந்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு முடிவு தான் இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்னுடைய ஒரு சொந்த தியரி. எந்த ஒரு சயின்ஸ் ஆர்டிக்கிளும் இதை பற்றி வெளியாகலை. ரொம்ப கற்பனை கதையும் கிடையாது. இது நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு அதுக்கான விடை தெரியாது, அவ்வளோதானே தவிர. ஆனால் முழுக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க எல்லாமே இயக்கப்படுது. அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆமாம், இது ஒரு குவாண்டம் ஃபீல்டு தியரி. குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த பூமி முழுக்க, நம்ம இந்த காற்று, இந்த இடம், இந்த வீடியோ, இந்த கேமரா, இந்த யூடியூப், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோனு, டேப்லெட்டு எல்லாமே ஒரு அணு, ஆட்டம், அதால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குது. இந்த மூலக்கூறுகளுக்கும் உள்ளே போனால் அதையும் கலந்து அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் அது குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு நம்ம அறிவியல் உலகம் சொல்லுது. இந்த குவாண்டம் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படலை. ஏன்னா ஒரு அணுவே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளுடைய விசிபிள், நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது. அது பல அணுக்களாக சேர்ந்து ஒரு நிறையாக மாறி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வடிவத்தில் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிற்கிது. நேரம் இருக்குல்ல, நம்மளுடைய இந்த மொத்த லைஃப் இருக்குல்ல, அதுக்கான எல்லா பதிலும் இதில் அமையும், இதுக்குள்ளே கிடச்சிடும். இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ, கஷ்டத்தில் இருக்கலாம், சந்தோஷத்தில் இருக்கலாம், இல்லை வரப்போகிற நாட்கள் நினச்சி பயத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளை நீங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். அது எல்லாமே பிளானட் அப்படின்னா அந்த பிளான் பண்ணது யார்? அது நம்ம மட்டும்தான். நம்ம தான் இதை பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் எப்படி நடக்குது அப்படின்றது அந்த தியரி. இப்போ ரைட் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை இந்த நான் மஞ்சள் பென்சிலாக கன்சிடர் பண்ணுறேன். தெரியுங்க, ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுது இல்லையோ, பட் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் பென்சில் வந்து இப்போ ரைட் நவ், இப்போ நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, என்ன நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் இது இந்த நேரம் மஞ்சள். இப்போ பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு 5 செகண்ட் கடந்துருச்சா, அந்த 5 செகண்ட் கடந்த உடனே இந்த மஞ்சள் சிகப்பாக மாறுது. ரைட்டா? இந்த மஞ்சள் இருக்குது, அதை மறந்துடுங்க, சிகப்பாக மாறிடுச்சு. ஏன்னா இது 5 செகண்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ செகண்ட். தட் மீன்ஸ் இறந்த காலம் பாஸ்ட்டு, நிகழ்காலம் இறந்த காலம், ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு. அதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் வரப்போதில்ல, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக அப்லோடடு. இதுக்கு அடுத்து எத்தனை நிமிஷம் வீடியோ இருக்குல்ல, இதுக்கு அடுத்து வரப்போகிற செகண்ட்ஸு அது பச்சை, ஃப்யூச்சர், எதிர்காலம். ரைட்டா? இப்போ நம்மக்கிட்ட இந்த உலகத்தில் இந்த 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தோம். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 இருக்குல்ல. இப்போது இந்த 3 ரைட்டா ஒரு நதி போல் ஓடுது அப்படின்ற மாதிரி ஐன்ஸ்டீன் சொல்லுவார். இந்த நதி போல் ஓடுதில்ல, இந்த காலத்தை நதி போல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நதி போல் ஓடலை. அது என்னவா இருக்குது அப்படின்னா ஐஸ் பிளாக்ஸாக, உறைந்த பனிக்கட்டி போல் பிளாக்ஸாக இருக்குது. இப்போ இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியல, இது தண்ணி ஓடுற நதி மாதிரி இருக்குது, நேரம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போது இந்த 3 காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மட்டும்தான் இருக்க முடியும். இது இனிமேல் வரப்போகுது, இது கடந்துட்டோம், இது முடிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு வேளை இந்த 3 காலத்தையும் அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் காலப்பயணம், டைம் ட்ராவலாக. என்னால் இந்த 3 காலகட்டத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போது நான் ப்ரெசென்ட்டில் இருக்கேன்னா, இப்போ இங்கே வீடியோ செஞ்சிட்ருக்கேன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இது நிகழ்காலமாக. இந்த ப்ரெசென்ட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுவோம்ல, இந்த கான்செப்ட்ஸ் எழுதிட்டு இருக்கல, அந்த காலத்துக்கு போகிறேன். ரைட்டா? அந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி என்கிட்ட ஒரு இயந்திரம் இருந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போனேன்னா, அந்த காலத்தில் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், இல்லை ஸ்கிரிப்ட் எதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அந்த நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்து முடிஞ்சு
இப்போது இந்த ப்ரெசென்ட்டில் நான் இருக்கிறேன். மஷின் எடுத்துக்கிட்டு நான் பின்னாடி போனேன், மஷின் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி நான் இங்கே வரேன். அடுத்து என்ன பண்ணுறேன், எதிர்காலத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்கு போகிறேன். அங்கே நான் வந்து இன்னும் பல வீடியோக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 3 நடந்துகிட்ருக்கு அந்த காலகட்டம். அப்போ இது வந்து ஒரு பரிணாமமாக வச்சுக்கலாம். நம்ம இந்த நேரத்தை ஒரு பரிணாமமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த காலகட்டத்துக்கும் போயிட்டு வர முடியுது அப்படின்னும்போது இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? நான் சொல்லினே இருக்கும்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏதோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலன்ற மாதிரி இருக்கா. இப்போ பாருங்கள், என்கிட்ட அந்த மஷின் இருக்குது. கடந்த காலத்துக்கு போக முடியும், நிகழ்காலத்துலையும் நான் இருக்கிறேன், எதிர்காலத்துக்கும் போக முடியும். இப்போது நான் மஷின் எடுத்துக்கிட்டு கடந்த காலத்துக்கு போகிறேன்னா போன உடனே இங்கே நான் என்னவோ செஞ்சிட்ருக்கேன், ரைட்டா? இப்போ திருப்பி என்னுடைய நிகழ்காலத்துக்கு வரேன், மஷினில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து டைம் செட் பண்ணி எதிர்காலத்துக்கு போகிறேன். அங்கே எதிர்காலத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலத்துக்கு நான் மேலே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நின்றுட்டுருக்கேன் நான், இப்படி நின்றுட்டுருக்கேன். என்னால் இந்த 3த்தையுமே பார்க்க முடியுது. அந்த 3த்தையும் நான் பார்க்குறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடந்த காலமும் நடந்துக்கிட்டே இருக்குது, நிகழ்காலமும் நடந்துக்கிட்டே இருக்குது, எதிர்காலமும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, நமக்கு மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அது அங்கேயே அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ரெசன்ட் இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ இது நடந்துக்கிட்டே இருக்குது. எதிர்காலத்தில் நம்ம என்னவோ பண்ண போகிறோம்ல, அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. ரைட் நவ் ஹேப்பனிங் இது. ஸோ நடந்துக்கிட்டு நிகழ்காலமாக இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரே நேரத்தில் நடக்குது. நம்ம இந்த கிரீச்சராக இருக்கலாம், நம்ம மனித உருவத்தில் இருக்கோம்ல, நம்மளால் அந்த காலகட்டங்களுக்கு போக முடியல, நம்மளால் அந்த பரிணாமங்களுக்கு போக முடியல. ஆனால் இது 3மே ஒரே நேரத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டைம் மிஷின்ற கூடிய ஒரு எக்ஸம்ஷன் கிடச்சிச்சு, நேரத்தில் இருந்து அதில் தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடச்சிதுன்னா நம்மளால் இங்கே போயிட்டு வர முடியும், ரைட்டா? இப்போது நான் கடந்த காலத்துக்கு போகிறேன், அங்கேருந்து பார்க்குறேன், அங்கே நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நிகழ்காலத்துக்கு வரேன், நான் வந்து அந்த நிகழ்காலத்தில் என்னவோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எதிர்காலத்துக்கு போகிறேன், அங்கே என்னவா இருக்கணும் அதையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நமக்கு மட்டும்தான் இங்கே இந்த நேரத்துக்கு நம்ம இருக்கிறோமே தவிர நம்மளால் இதை உடைக்க முடிஞ்சது, இந்த சங்கிலியை உடைக்க முடிஞ்சிச்சுன்னா இது 3மே ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் என்னடா ரொம்ப டஃபஸ்ட்டான கான்செப்ட் என்ன, நம்ம அதை எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று வருது இல்லை. இப்போது கடந்த காலத்தில் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, போச்சா, அது முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் என்னவா இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்மார்ட் ஃபோனில், இது முடிஞ்சது. அடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்து வயசாகி போய் என்ன நடக்கும், எண்டில் இறந்துப்போம், டெத் நிச்சயம் இருக்குல்ல, நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த டெத்து தான் ட்விஸ்டே கதை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த எதிர்காலத்தில் ஒரு நாள் நம்ம சாவோம், இறக்குறது உறுதி. இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆத்மான்றது குவாண்டம் ஃபீல்டுக்கு போகுது. ஆமாம், எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல் விதி இருக்குது. என்னன்னா இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஒரு ஆற்றல், எல்லாமே ஒரு ஆற்றல் தான். நம்ம ஒரு ஆற்றல், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று, நெருப்பு, வளிமண்டலம் எல்லாமே ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி பூமியில் இருந்து வேறு ஒரு ஆற்றலாக மாறுமே தவிர முழுமையாக அழிஞ்சிடாது. நம்மளால் ஒரு எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது, அது வேற ஒன்றா மாறுமே தவிர இந்த பூமியில் அழிக்க முடியாது. ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி நீராவியாக போகுது, மேகமாக மாறுது, மழையாக பெஞ்சு திருப்பி கடலுக்கு. அந்த சுழற்சியில் இன்னொரு கட்டம் இருக்குது. இன்னொன்று நீராக மாறக்கூடியது மாறிடுச்சு, மீதம் இருக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய காற்று வேற ஒரு காற்று வளிமண்டலத்துக்கு போகும். அந்த காற்று அதிகபட்சம் ஓசோனுக்கு போகுமே தவிர அதை தாண்டி, ஓசோனை தாண்டி அது விண்வெளிக்கு போகும், ரைட்டா? விண்வெளிக்கு அதெல்லாம் போக முடியாது. அது திருப்பி பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வாயு அழுத்த மண்டலமாக ஏதோ ஒன்று மாறும், இல்லை காற்றாக மாறும். நம்ம உடம்பு, நம்ம இறந்துட்டோம், நம்ம உடலை புதைச்சிட்டாங்கன்னா மண்ணில் மக்கி அது ஒரு ஆற்றலாக மாறி, அது ஒரு இரையாக மாறி, அந்த இறை ஏதோ ஒரு பூச்சிக்கு, புழுவுக்கு போய் அதனுடைய எச்சம் வெளியே வந்து அந்த எச்சம் மறுபடியும் ஏதோ ஒரு தாவரத்துக்கு உரமாக மாறி அது ஒரு உயிர் பெற்று உணவாக எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர எந்த ஒரு எனர்ஜியும் கம்ப்ளீட்டாக வேனிஷே ஆகாது. அப்போ நம்ம உயிர் இருக்குல்ல, அதுவுமே ஒரு ஆற்றல். அது என்ன ஆற்றலாக இருக்குன்னா
தற்சமயத்துக்கு என்னுடைய இந்த தேதிப்படி ஒரு காற்று ஆற்றலாக இருக்குது. ஆனால் காற்று மட்டும் இல்லை, நம்மளுக்கு அடிக்கக்கூடிய காற்று மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதுதான் குவாண்டமில் வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. குவாண்டமே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இந்த மொத்த என்டையர் யூனிவர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் தான், ஒரு சவுண்டு ஃப்ரீக்குவன்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த காற்று கூட சேர்ந்து அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷனில் டேட்டாஸ் இருக்குது, சில தகவல்கள் அதால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இந்த உயிர் உடலை விட்டு பிரியல, அதாவது அது வெளியே வரலை. இந்த தேரிப்படி உயிர் வந்து வாய் வழியாவோ கண்ணு வழியாவோ காது வழியாவோ அது காத்தாவோ வெளியே போகலை. உயிர் உள்பக்கமாக இன்க்ளோட் ஆகுது, எக்ஸ்ப்ளோட் ஆகலை, இன்க்ளோட் ஆகுது. அதாவது உள்பக்கமாக உள் வெடிப்பு நடக்குது. அது கம்ப்ளீட்டாக தன்னை தானே அழுத்திக்கிட்டு, நம்ம உடம்புக்குள்ளேருந்து அழுத்திக்கிட்டு அணுவுடைய மூலக்கூறுகளுக்கு உள்ளே போய், அந்த மூலக்கூறுகளுக்கும் உள்ளே போய் குவாண்டம் போய் சேருது. ஏன் இந்த குவாண்டம் போகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது, மனிதர்களுக்கு உயிர் இருக்குது, விலங்குகளுக்கு உயிர் இருக்குது. அதை தாண்டி கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அதெல்லாம் கணக்கில் இல்லை, நமக்கெல்லாம் ஓரளவு தான் தெரியும். அப்போ இத்தனை உயிர்கள் ஆற்றலாக மாறுச்சுன்னா அது எங்கே போகும்? வளிமண்டலத்துக்கும் நம்ம அந்த உயிர்களை அந்த ஆற்றல் அனுப்ப முடியாது. பூமிக்குள்ளேயும் வச்சுருக்கணும். ஆனால் பூமிக்குள்ளேயும் எந்த ஒரு பேலன்ஸும் மிஸ் ஆகாமல் அதை வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டாக வச்சுக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வழி, அதாவது பூமிக்கிட்ட இந்த இயற்கைக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வழி குவாண்டம் தான். அந்த குவாண்டமில் இடம் கணக்கே கிடையாது, ஸ்பேஸ் கணக்கே கிடையாது. அங்கேருந்து டைமென்ஷனே கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ நமக்கு எப்படி 3 டைமென்ஷன் இருக்கா, 3 டைமென்ஷன் புரியுதுங்களா? மேலே ஹைட் பார்க்க முடியும், விட்த்து பார்க்க முடியும், அகலம் பார்க்க முடியும், அதுக்கடுத்து டெப்த்து பார்க்க முடியும், ரைட்டுங்களா? இந்த 3 டைமென்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதே போல் 4th டைமென்ஷன் ஒன்று இருக்க வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கேன், என்னால் 2 டைமென்ஷன் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது என்னோட கெப்பாசிட்டி, என்னோடய கேப்பபிலிட்டியை 2 டைமென்ஷன் அப்படின்னு வச்சிங்களேன். நேராக பார்க்க முடியும், பக்கவாட்டில் சைடில் பார்க்க முடியும், ரைட்டா? நேராக சைடில் பார்க்க முடியும். என்னால் மேலே கீழே பார்க்க முடியாது, அதாவது மேலே இருந்து கீழே வர ஒரு ஆக்சிஸ் என்னால் பார்க்க முடியாது. இப்போ 3வது டைமென்ஷன் நான் வேறு ஒரு மனிதன் 3வது டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஆள், அவன் மேலேருந்து இப்படி வந்து இறங்கினான்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து இறங்கினான்னா இந்த நபர் இருக்கார்ல, இந்த 2Dக்கு மேலேருந்து வர்றதே தெரியாது. அப்போ இப்படி வந்து இறங்குற அந்த ஆக்டிவிட்டியே தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து நின்ன மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இந்த நபருக்கு இப்படி வந்து நின்ன மாதிரி இருக்கும். இப்படி இங்கேருந்து வந்தார் அப்படின்றத இவங்களால பார்க்க முடியும். இப்படி வந்த மாதிரி இருக்கும் திடீர்னு. இதுதான் அந்த கான்செப்ட். நமக்கு 4th டைமென்ஷன் அபிலிட்டி கிடையாது, நம்மளால் பார்க்க முடியாது. 5th 6th சுத்தமாக கிடையாது. அப்போ அந்த குவாண்டமே வேறு ஒரு டைமென்ஷனாக இருக்குது. அது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 3 பரிணாமங்கள் இருக்கக்கூடிய இடமே இல்லை, அது கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ அத்தனை உயிர்களையும் அங்கே பேலன்ஸ் பண்ணுது. இப்போ என்ன ஆச்சு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு, பாஸ்ட்டு, ரைட்டா? இந்த 3 இதை தாண்டி இதுதான் குவாண்டம். இந்த குவாண்டம் வந்துச்சுல, இது என்னென்னா இறப்புக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்மா குவாண்டம் போயிடுச்சு. இப்போது நம்மளுடைய வாழ்க்கை இருக்குல்ல, இந்த ப்ரெசண்ட்டில் இருந்து நம்ம இந்த 3த்தையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியல, நம்மளால் எதுவும் முடியல, நம்ம அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்காலத்துக்கு போன ஒரு ஆள், எதிர்காலத்துலேருந்து இறந்த ஒரு ஆள், இறந்ததுக்கப்புறம் குவாண்டமுக்கு போன ஒரு ஆள், அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் தானே, அந்த ஃபீல்டில் இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை நான் புரியுதுங்கன்னா, ஒரு அணுவை சுற்றி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றி அந்த மாதிரி இப்போ இந்த நேரத்துக்கு எல்லாத்துலேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சுற்று, அந்த சுற்று வந்து வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறதால தான் அந்த வைப்ரேஷன் சொல்லிட்டு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதான் அந்த ஸ்ட்ரிங் தெரியுமே கூட, சுற்றிக்கிட்டே இருக்கிறதால ஒரு வைப்ரேஷன். அப்போ அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, நம்ம குவாண்டமில் இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு இந்த 3மே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிர்காலம், வரப்போகிற காலம். ஸோ இந்த குவாண்டம் மேலே இருந்து இந்த 3த்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குது, அக்சஸும் பண்ண முடியும். எப்படி? வைப்ரேஷன் மூலயமா. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நிலை, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே நம்ம எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்க? எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்மா தான் இந்த முடிவை எடுக்குது.
இன்றைக்கி நம்ம படக்கூடிய கஷ்டமாக இருக்கட்டும், சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அடி, ஆக்சிடெண்ட்டு, நம்ம யாரையாவது கொல்றதா இருக்கட்டும், நம்மளை யாராவது கொன்றுறதா இருக்கட்டும், நம்ம வரம்பு மீறிய ஒரு தப்பாக இருக்கட்டும், எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான். கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் இறந்து போகணும். எதிர்காலத்தில் சரியான நேரத்துக்கு நீங்கள் இறந்து போகலைன்னா நீங்கள் குவாண்டமுக்கு போக மாட்டீங்க. நீங்கள் குவாண்டமுக்கு போகலைன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அக்சஸே பண்ண முடியாமல் போயிடும். இந்த சுழற்சி புரியுதுங்களா உங்களுக்கு? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த எதிர்காலத்தில் இறந்தே போயிட்டீங்க. நீங்கள் இந்த இறப்பு இருக்குல்ல, இந்த இறப்பையுமே குவாண்டமில் இருந்து பார்க்க முடியும். எப்போ இறக்க போகிறீங்கன்றத பார்க்க முடியும். அப்போ இந்த இறப்பு கரெக்டாக நடக்கலை அப்படின்னா மொத்த பேலன்ஸும் உடஞ்சிரும். நீங்கள் குவாண்டமுக்கு போக மாட்டீங்க. என்ன ஆகும்? பூமியில் நின்றுடுவீங்க. இறப்பை நீங்கள் தள்ளி போட்டுட்டிங்கன்னா பூமியில் நின்றுடுவீங்க. பூமியில் நின்றுட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நீங்கள் ஒரு நம்ம தான் மனித குலம் ஆஹா ஓஹோ ஐயோ நம்ம ஸ்பீசிஸ் தான், நம்மளோட அட்வான்ஸ் தான், மற்ற உயிரினத்தோட நம்மளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம மற்ற உயிரினத்தை கூட கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாதுன்ற கான்செப்ட் இருக்குல்ல. பூமிக்கு, இயற்கைக்கு அப்படி கிடையாது. நம்ம ரொம்ப ஓவர் பாப்புலேட் ஆனால் டிசாஸ்டர் விட்டுரும். எதனா ஒரு மூலயமா அடித்து லெவல் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். அர்த்தோடைய ரொம்ப பயங்கரமான கான்செப்ட் என்ன தெரியுங்களா? எல்லாமே ஒரு நிலையாக வச்சுக்கிறது. பேலன்சிங் தான் அதோடைய மெயின் கான்செப்ட். அப்போ நீங்கள் இறக்கலை அப்படின்னா நீங்கள் நின்றுவீங்க. உயிரோட நின்றுட்டிங்கன்னா ஒரு பாரம் ஆகிடும், பேலன்சிங் இம்பேலன்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க, ஆனால் உண்மை அதுதான். நம்மளுடைய இறப்பு சரியாக நடக்கிறதுக்காக மற்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம சரியான நேரத்துக்கு இறந்து போகணும். இறக்காமல் போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்றதால சரியான நேரத்துக்கு இறந்து போகிறதுக்காக இது எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துலேயுமே போய் இப்போ நீ இந்த வீடியோ பாரு, இப்போ நீ ராஜு நீ இந்த வீடியோ செய், இந்த சேனலை க்ரியேட் பண்ணு, இந்த லிங்க் நீ ஷேர் பண்ணு, ரிலீஸ் பண்ணு, இந்த டைமுக்கு இதை நீ செய்யின்றது கம்ப்ளீட் அக்சஸ் தான். இதுக்கு நடுவில் இன்ட்யூஷன்ஸு, எனக்கு சில தாட்ஸ்லாம் வருது, நான் இது செய்ய போயிருக்கணும் ஆனால் நான் இது செஞ்சுட்டேன் அப்படின்ற கான்செப்ட்லாம் வருதில்ல, அதை நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவுமே குவாண்டம்குள்ளே வரும். ஆனால் அது ஒரு ஆப்போசிட்டு ரியாக்ஷன் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான், நல்லாயிருக்கும் அதுவும். ஆனால் இதுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுங்க. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னென்னா, நம்மளுடைய லிவிங், வாழ்க்கையுடைய அர்த்தம் தேடி சுற்றுறோம்ல. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் சாமியார போகிறாங்க, புக்கு படங்கள் பார்க்குறது, இப்படிலாம் ஊருக்கு எல்லாத்தையும் மொத்தத்தையும் திறந்துட்டு எங்கேயாவது போய் நான் என் லைஃப்பை மீனிங் தர்றேன் அப்படின்னு. ஸோ இந்த தேரிப்படி லைஃபோடைய அல்டிமேட் பர்பஸ் அண்ட் மீனிங் என்னென்னா, கரெக்டான டைம், கரெக்டான டேக்கு நம்ம சாகிறது தான். அந்த நாள் மிஸ் ஆகாமல் நம்ம இறந்து போகணுன்றது தான் அல்டிமேட் லைஃபோடைய பர்பஸ் அண்ட் மீனிங். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா மிச்சம் எல்லாமே குழம்பிடும், மற்ற எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அது மிஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம பிறக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியான நேரத்துக்கு இறந்து போகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பே உங்களால் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. அந்த கடந்த கால டைம் ட்ராவல் கான்செப்ட் இருக்குல்ல, இப்போது இந்த நேரத்துக்கு, இந்த நொடிக்கு நீங்கள் கருவில் உருவாக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நான் ப்ரெசென்ட்டில் இருக்கேன், டைம் ட்ராவல் பண்ணி நான் என்றைக்கு கருவில் உருவாரன்றனால கணிச்சு போனேன்னா கருவில் நான் உருவாகிட்டு இருக்கேன். அடுத்து இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வரேன், ரைட்டா, கடந்த காலத்துக்கு போகிறேன். அப்போ இதை நான் அக்சஸ் பண்ணி இந்த நேரத்துக்கு நடக்கலை அப்படின்னா நானே உருவாக மாட்டேன். ஒன்று அந்த டெத்தை மிஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே இருந்துட்டேன், ஒரு எனர்ஜியாக இருக்கிறேன். இன்னொன்று, நான் அந்த டெத்தை மிஸ் பண்ணிட்டேன், அந்த இறப்பை நான் தள்ளி போட்டுட்டேன், இல்லை தவற விட்டுட்டேன் அப்படின்னா நான் உருவாகவே மாட்டேன். இங்கே எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இந்த பூமியில் எதுவுமே இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்றது தான் இந்த தியரியுமே. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த மேட்ரு. குயிக்காக நம்ம இப்போ ஓவராலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்களா, குவாண்டம்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு அணுக்களானவங்க, ஆட்டம். நம்ம அதை சுற்றி எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான்ஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான்ஸ் உள்ளே நம்ம போன அந்த குவாண்டம் ஃபீல்டு நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இந்த மனிதன் மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாண்டம் ஃபீல்டிலிருந்து அக்சஸ் பண்ணப்பட்டு, கைடன்ஸ் பண்ணப்பட்டு எல்லாமே சரியாக நடக்கப்படுது. நம்ம லைஃபோடைய அல்டிமேட் மீனிங்கு சரியான நாளில் இறந்து போகிறது தான். அந்த இறப்பை தவறாமல் பார்த்துக்கிறது தான் அல்டிமேட் பர்பஸ். இதுதான் அந்த கம்ப்ளீட் கான்செப்ட்டு.
ஸோ அந்த ஆப்போசிட் கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, நம்ம சுயமாக நம்ம சில விஷயம் சிந்திச்சு நாமளே பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நடக்குதுன்னு அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ. தொண்டை வத்தி போயிடுச்சு, தூங்கலை நைட்டு ஃபுல்லாக. இது எப்படா சொல்கிறது, எவ்வளோ சிம்பிளிஃபைடாக அதை சொல்கிறது அப்படின்னு மண்டை போட்டு பேச்சிக்கிட்டு கடைசியில் இந்த பென்சில் வந்து முடிஞ்சேன்.